வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். நீங்கள் ஒரு ரீசனபிளான ப்ரைஸிங்கில் நல்ல லெவல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸு, அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஸ்போர்ட்டி லுக்கு, வெல் லெவல் ஆஃப் ஃபீச்சர்ஸ், இது மாதிரி நிறைய விஷயங்கள் லோட் பண்ண ஒரு பைக் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்றப்ப இது ஒரு 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட். இட்ஸ் ரியலி ஒரு பர்ஃபெக்டான ஒரு செக்மெண்ட் உங்களுக்கு. ஏன்னா வச்சிங்களா, நிறைய பிராண்ட்ஸ் அவங்களுடைய நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் மாடலோ இல்லை நல்ல ஃபீச்சர் எக்யூப்டு மாடலோ இந்த ஒரு செக்மெண்ட்டை தான் அவங்க மார்க் பண்ணி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி எக்ஸாக்டாக இன்னொரு செக்மெண்ட் தான் இந்த நியர் டு 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட். ஆமாங்க, இந்த ஒரு நியர் டு 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட்லையும் உங்களுக்கு நல்ல லெவல் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ், நல்ல லுக்ஸ், இது மாதிரி எல்லா விஷயத்துலையும் நல்லா லோட் பண்ண சூப்பரான பைக்குகள் இருக்குது. அதனால் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டாப் 5 பெஸ்ட் பைக்ஸ் நியர் டு 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட் வீடியோ பார்ப்போம். பார்மெடிஷனுக்கு உங்களுக்கு அந்த கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி திட்டி விட்டிங்கன்னா எங்களோட ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கப்பா. சரி, இன்னும் அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாமா? சரி, இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு பைக்கு பஜாஜோட பல்சர் RS 200. ஆமாங்க, பஜாஜ் தரப்புல இருந்து நல்ல ஒரு ஃபுல்லி ஃபிட் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் பைக் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னப்ப இந்த பஜாஜோட பல்சர் RS 200 நிச்சயம் உங்களுக்கு ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு நிச்சயமாக எந்த வித குறையுமே இல்லாத நல்ல ஒரு அட்ராக்டிவான ஒரு டிசைன் தான். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட ரைடிங் போர்ஷன் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஃபுல்லி ஃபிட் பைக்கு, பாடி பெயின் வரும்லாம் பயப்பட தேவையில்ல. உங்களுக்கு நல்ல ஒரு கிளிப் ஆன் ரைஸ்ட் ஹேண்டில் பார் ஸ்போர்ட் அப்ரைட்டான ஹேண்டில் போர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு வண்டியில் அந்த ஒரு பாடி பெயின் மாதிரி வர பிரச்சனைகள் இருக்காது. வண்டி ஓட்டுறதுக்கும் நிச்சயமாக நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட இன்ஜின் செக்மெண்ட் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 199.5 cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 4 வால்க்கான ஒரு லிக்விட் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ், வெட் மல்டிபிளேட்ஸ் கிளட்ச்மே பேர் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜினோட பார்த்தோன்னா வச்சுங்களேன் 24.1 bhp ஆஃப் பவர்ஸும், அதுக்கடுத்து 18.1 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் ஒரு 140.8 km/h வரைக்கும் ரீச் பண்ணுன்னு சொல்கிறாங்க. பட் இந்த வண்டியால் அரௌண்ட் ஒரு 150 வரைக்குமே கூட போக முடியுது. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு ஒரு 35 km/லிட்டர்னு சொல்கிறாங்க. மேபி நீங்கள் ஒரு டீசென்ட்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறப்ப இந்த ஒரு மைலேஜ் கிடைக்கலாம். பட் மைலேஜ் விஷயத்தில் RS கொஞ்சம் சுமார் தான். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட அந்த ஒரு பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுக்கு பார்த்தோன்னா வச்சுங்களா, நம்மளுக்கு டுவெல் டிஸ்க் தான், 12 சேனல் ABS தான். பிரேக்கிங் வைஸ் நோ வரி. வண்டியோட டோட்டல் ஹைட்டு ஒரு 166 kg கிட்ட வருது. சீட் ஹைட்டு 810 mm கிட்ட வரைக்கும் வருது. சீட் ஹைட்டு அதிகம், பட் ஆனால் உங்களுக்கு அந்த ஒரு வெயிட்டு ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்குன்றதுனால வண்டியோட ஹேண்டலிங் மாதிரி விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு மாடரேட்டாக தான் இருக்குன்னு வச்சுங்களேன். ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆன் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு இதில் பேஸு ஸ்டாப் பண்ணுற மாதிரி வேரியன்ட் டிஃபரன்ஸ்லாம் கிடையாது. ஸ்டாண்டர்ட் மட்டும் தான் 2,06,000 கிட்ட வருது. இந்த ஒரு நியர் டு 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில் நல்ல ஒரு லுக் இருக்கக்கூடிய நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஃபுல்லி ஃபிட் பைக் எடுக்குன்னு நினைக்கிறீங்கப்ப இந்த RS 200 நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு வெஹிக்கிளாக இருக்கும். பட் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வண்டியை கீழே போடாமல் பார்த்துங்க. கீழே போட்டீங்கன்னா வைப்ரேஷன் எங்கே இருந்து தான் வருதுன்னே தெரியல. சரி, இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு பைக்கு ராயல் என்ஃபீல்டோட ஹண்டர் 350. ஆமாங்க, இந்த ஒரு பைக்குமே இந்த நியர் 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு ஒர்த்தான ஒரு பைக். அதுவும் ஒரு ராயல் என்ஃபீல்டர் பைக் எதிர்பார்க்குறீங்கிறப்ப நிச்சயமாக இந்த ராயல் என்ஃபீல்டோட ஹண்டர் 350 உங்களுக்கு ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும். ஏன்னா வச்சிங்களா, இந்த வண்டியோட ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு லிட்டரலி உங்களுக்கு அந்த ஒரு கெஃபே ரேசர் ஸ்டைலிங்கில் லைட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். டிசைன் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரியலி நல்லாவே இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்ல ஒரு லுக்கான ஒரு டிசைனோட தான் இருக்குது. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட அந்த ஒரு ஃபீச்சர்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல், அதில் கனெக்டிவிட்டிலாம் கிடையாது. ஒரு நார்மல் லெவல் ஃபீச்சர்ஸ் தான். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இதில் உங்களுக்கு ஒரு 349.34 cc, அதான் இதுலையுமே நம்மளுக்கு ஒரு 350 ccக்கான 2 valve ஏர் கூல்ட் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், வெட் மல்டிபிளேட்ஸ் கிளட்ச் தான். ஓவரால் இன்ஜின் பற்றி சொல்லலாம், இந்த ராயல் என்ஃபீல்டோட அந்த ஒரு நல்ல ஒரு தம்பான ஒரு இன்ஜின். பட் இருந்த அளவுக்கு தம்பு இல்லைனாலும் இப்போ அந்த ஒரு BS6J பிளாட்ஃபார்முக்கு எந்த அளவுக்கு ஒரு தம்பு இருக்கோ அது மாதிரி ஒரு டீசென்ட் லெவல் தம்போட இருக்குது. சரி, ஓகே. இந்த இதெல்லாம் பார்த்தோன்னா வச்சுங்களேன் 20.26 bhp ஆஃப் பவர்ஸும் 27 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் ஒரு 114 km/h வரைக்கும் ரீச் முடியும்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 115 வரைக்கும் ரீச் பண்ண முடியுது இந்த வண்டியை வச்சுட்டு. அதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு போகல. ஃப்ளாட் ஸ்டாக் கண்டிஷனில் மேபி ஏதாவது டியூனிங் பண்ணுறங்கிறப்போ போகும். பட் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாக் கண்டிஷன் மெயின்டைன் பண்ணுறது நல்லது. ஸ்டாக் கண்டிஷனில் 115 போகுது, அவ்வளோதான் விஷயம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு ஒரு 35 km/லிட்டர்னு சொல்கிறாங்க. ராயல் என்ஃபீல்டோட எல்லா வண்டிக்கும் திட்டத்திட்ட இதே மைலேஜ் தான். மைலேஜத்தில் ராயல் என்ஃபீல்டு ஒன்றும் பெஸ்ட்டாக இருக்காது, ஓரளவுக்கு ஓகேன்ற மாதிரி இருக்கும். 350 ccக்கு 35 ஓகே தான். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுக்கு பார்த்தோன்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு இதுலேயும் டுவெல் டிஸ்க்கு, சிங்கிள் சேனல் ABS ஆர் டுவெல் சேனல் ABS பண்ணுற மாதிரி 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் நியர் டு 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட் வரீங்கன்றப்ப நீங்கள் டாப் வேரியண்ட்டே அதில் எடுக்கலாம். டாப்
டாப் வேரியண்ட்டில் உங்களுக்கு டுவெல் சேனல் ஏபிஎஸ் அப்படின்றப்ப நீங்கள் கவலைப்படாமல் பிரேக்கிங் அடிக்கலாம். ஏன்னா நம்பி ஒரு பிடிக்கலாம், வண்டி ஸ்ட்ராங்காக நிற்கும். நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 177 kgs கிட்ட வருது. சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு 800 mm கிட்ட வருதுங்க. ஷார்ட் ரைடர்ஸாக இருந்தாலும் ஓரளவுக்கு ஓகே. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட்டு மட்டும் அதிகம், கீழே சாச்சிங்கன்னா தூக்குறது கஷ்டம். அந்த ஒரு விஷயத்தையும் மனசில் வச்சுங்க. சரி ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்டு 1,79,000 ஸ்டார்டிங்கு, டாப் வேரியண்ட்டு 2,07,000 வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். சரி ஓகே, இந்த லிஸ்டில் நம்ம தேர்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு பைக்கு ஹீரோட கரிஸ்மா XMR. சரி ஓகேங்க, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு அந்த ஒரு ஸ்போர்ட்டி டூரர் செக்மெண்ட்டில் வரக்கூடிய ஒரு செமிஃபைட் டிசைன் தான் இந்த ஹீரோட கரிஸ்மா XMR. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு நிச்சயமாக எந்த வித குறையும் இல்லை. நல்ல ஒரு லுக்கான ஒரு டிசைன் டோனோடய இருக்கும். ஒரு 3 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குன்றப்ப வண்டி பார்க்கறதுக்கு ரியலி நல்லா இருக்குது. ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வைஸ் பொறுத்த அளவுக்கு இட்ஸ் ஓகேன்ற மாதிரி இருக்கும். சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா இதில் நம்மளுக்கு ஒரு 210cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 4 வால்க்கான ஒரு லிக்விட் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ், ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளட்ச், ஹீரோட ஃபர்ஸ்ட் 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன், அல்லாமல் லிக்விட் கூல்டு DOHC செட்டப்போட வர இன்ஜின்னா அது நம்ம ஹீரோ கரிஸ்மாவோட ஒரு இன்ஜின் தான். சரி ஓகே, இந்த இன்ஜினாலும் பார்த்தோன்னா வச்சுங்களேன் 25.15 bhp பவர்ஸும் 20.4 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ஒரு 210cc செக்மெண்ட்லேயே இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸுக்கு வேறு எந்த வண்டியும் ஈடு கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கான நல்ல பர்ஃபார்மன்ஸை இந்த வண்டி கெயின் பண்ணியிருக்கு. அப்போ R15 அதெல்லாம் அடிக்குமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அடிக்குது. டாப் ஸ்பீட் அரௌண்ட் வந்து கம்பெனி தரப்புலேருந்து இது 130 சொல்கிறாங்க. பட் இந்த வண்டியில் ஒரு 115 வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்றப்போ பர்ஃபார்மன்ஸ் விஷயத்தில் சும்மா சொல்லடாதுப்பா, நல்லாவே ட்ரை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு 35 km/லிட்டர் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் ஒரு டீசென்ட்டான ரேட்டிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறீங்கப்போ எடுக்கலாம். பட் அக்ரெசிவ் ஓட்டுறப்போ மைலேஜ் கம்மியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட பிரேக்கிங் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம், நம்மளுக்கு டுவெல் டிஸ்க் தான், டுவெல் சேனல் ஏபிஎஸ் தான். பிரேக்கிங் விஷயத்தில் எனக்கு எந்த கவலையும் இல்லை, நல்லாவே நிற்குதுன்னு வச்சுக்கலாம். வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் ஒரு 163.5 kg கிட்ட வருது. சீட் ஹைட்டு 810 mm, இதோட சீட் ஹைட்டும் கொஞ்சம் அதிகம். அதுக்கடுத்து வண்டியோட வெயிட் பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் ஹெவி தான். பட் 210cc பார்க்கும்போது இட்ஸ் ஓகே தான் பா. சரி ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு 2,07,000 கிட்ட வரைக்கும் வருது இந்த வண்டியோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸிங். இந்த ஒரு ப்ரைஸிங்கில் நல்ல லெவல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ், அதுக்கடுத்து ஃபீச்சர்ஸுமே கூட சும்மா விளையாடாதுங்க. இல்லை உங்களுக்கு ஹீரோட அந்த கனெக்டிவிட்டி ஃபீச்சருமே இருக்குன்றதுனால ஃபீச்சர் விஷயத்துலையும் பெஸ்ட்டான்ற மாதிரி ஒரு நல்ல லுக்கிங் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பைக் எடுக்கணுன்றப்ப இந்த ஹீரோட கரிஸ்மா XMR நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெட்டரான ஒரு சாய்ஸாக இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு பைக்கு யமாவோட R15S. ஆமாங்க, இந்த ஒரு பைக்குமே இந்த நியர் டு 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான பைக் தான். என்னப்பா யமா R15 வந்து 2.25 லட்சம் கிட்ட வருதுன்னு சொல்லியிருந்தாங்களேன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து வெர்ஷன் 4 நம்ம பார்க்கறது வந்து எஸ் மாடல்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு V3யோட அதே ஒரு டிசைனில் உங்களுக்கு சிங்கிள் சீட் போட்டு வரும். என்னடா இது எங்களுக்கு தெரியாதான்லாம் கமெண்ட் பண்ணாதீங்க, தெரியாதவங்களுக்கு சொன்னேன், தெரிஞ்சிச்சா ஓகேப்பா, நீங்கள் சூப்பர் தான், நான் ஒத்துக்கிறேன். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு முன்ன சொன்ன மாதிரியே நம்மளுக்கு V3யோட அதே ஒரு டிசைனு. பட் சீட்டிங் மட்டும் இந்த V3ல உங்களுக்கு ஸ்ப்ளிட் சீட் வரும் இல்லையா, இதில் வந்து ஸ்ப்ளிட் சீட்டுக்கு பதில் ஒரு சிங்கிள் சீட் செட்டப்போட வரும். அதுதான் ஒரு டிஃப்ரென்ஸு. மற்றபடி எல்லாமே சேம் தான் உங்களுக்கு V3க்கும் இதுக்கும். இன்ஜின் விஷயத்துலையும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. அதே ஒரு 155cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 4 வால்க்கான VVA டெக்னாலஜி உள்ள ஒரு லிக்விட் கூல்ட் இன்ஜின் தான். இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளட்ச் தான். இந்த இன்ஜினாலன்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம் ஒரு 18.16 bhp பவர், அதுக்கடுத்து 14.1 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் ஒரு 130 வரைக்கும் சொல்கிறாங்க. பட் இந்த வண்டியால் அதுக்கு மேலேயும் லைட்டாக போக முடியுது. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், நம்மளுக்கு ஒரு 45 km/லிட்டர் வரைக்கும் சொல்கிறாங்க. பட் R15ல நீங்கள் ஓட்டுறதை பொறுத்து தான் மைலேஜ். நீங்கள் ஒரு டீசெண்டாக ஓட்டுறீங்களா அந்த வண்டி நல்ல மைலேஜ் கொடுக்கும். பட் அடித்து ஓட்டுறீங்கிறப்ப அதுக்கேற்ற மாதிரி இந்த வண்டி போரான மைலேஜும் தரும். பட் நீங்கள் நல்லா ஓட்டிங்கன்னா நிச்சயமாக ஒரு அரௌண்ட் 45 above மைலேஜ் கன்ஃபார்ம்டு. அப்படின்றப்போ ஒரு டீசெண்டான ரேட்டிங் ஸ்டைல் இருக்குன்றப்ப மைலேஜுக்கும் மைலேஜ் கொடுக்கும், பர்ஃபார்மன்ஸுக்கும் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் இந்த யமாவோட R15. சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட அந்த ஒரு பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோம்னா வச்சுங்களா, இதில் நம்மளுக்கு டுவெல் டிஸ்க் தான், டுவெல் சேனல் ஏபிஎஸ் தான். அதனால் பிரேக்கிங் விஷயத்துலையும் எனக்கு தெரிஞ்ச எந்த பிரச்சனையும் இல்லை. ஏபிஎஸ்லையும் குறை இல்லை, அந்த ஒரு பிரேக்கிங் பைக்லையும் குறை இல்லை, நல்லாவே கான்ஃபிடென்ட்டாக அடிக்கலாம். சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் 142 kg தான். சீட் ஹைட் மட்டும் 815 mm, சீட் ஹைட் அதிகம். அது இல்லாமல் இந்த வண்டியோட ரைடிங் போர்ஷனும் கொஞ்சம் அந்த ஒரு ட்ராக் போஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த மேபி
சிட்டிக்குள்ளே நிறுத்தி லாங் டேர்ம் ஓட்டுறங்கிறப்போ கொஞ்சம் அந்த பேக் பெயின் மாதிரி இஷ்யூஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல ரைடிங் கம்ஃபர்ட் இதில் கொஞ்சம் சுமார் தான், பட் இருந்தாலும் அந்த ஒரு ஸ்போர்ட்டினஸ்க்கும் அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸுக்காகவும் இந்த வண்டியை நிச்சயமாகவே எடுக்கலாம். சரி, ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்ட்ராய்டு ப்ரைஸிங் பொறுத்த அளவுன்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களா, நம்மளுக்கு 2,05,000 வருதுங்க ஆண்ட்ராய்டு. இந்த ஒரு ப்ரைஸிங்கில் Yamaha தரப்புலேருந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபுல்லி ஃபேட் ஸ்போர்ட்ஸ் பைக் நிச்சயமாக நம்ம Yamaha R15 கூட இருக்கலாம். சரி வாங்க, இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு பைக்கு Yamahaவோட MT-15 வெர்ஷன் 2. ஆமாங்க, இந்த ஒரு பைக்குமே கிட்டத்தட்ட நம்ம நியர் டு 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில் வரக்கூடிய ஒரு பைக்கு தான். சரி, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு அக்ரெசிவ் அண்ட் ஸ்போர்ட்டியர் டோனில் இருக்கக்கூடிய ஒரு நேக்கிட் பைக். ஆமாங்க, கிட்டத்தட்ட நம்ம Yamaha R15 ஒரு நேக்கிட் வெர்ஷனே சொல்லலாம் நம்ம MT-15. சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட அந்த ஒரு ரைடிங் போர்ஷன் மாதிரி விஷயங்கள் பொறுத்த அளவுக்கு இது உங்களுக்கு நேக்கிட் பைக்குன்றதுனால ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா அப்ரைட்டான ரைடிங் போர்ஷன், சீட்டிங் பொறுத்த அளவுக்கு ஒரு ஃப்ளாட் சீட் தான்றப்ப இதில் R15 இருக்கிற மாதிரி பாடி பெயின் இஷ்யூ கிடையாது. நீங்கள் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக ஓட்டிடலாம், லாங் டிரைவ் இருந்தாலும் சரி, ஷார்ட் டிரைவாக இருந்தாலும் சரி. நெக்ஸ்ட் விஷயம் நம்மளுக்கு இந்த வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு இதுலேயுமே நம்மளுக்கு ஒரு 155cc 4-valve லிக்விட் கூல்டு VVA டெக்னாலஜி இன்ஜின் தான் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 6-speed gear box தான், ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளச் தான். இந்த இன்ஜினால் 18.1 bhp ஆஃப் பவர்ஸும் 14.1 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் இது ஒரு 130 வரைக்கும் சொல்கிறாங்க. 130 தான் போகுது. ஒரு மேபி கேப் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு 48 km/L வரைக்கும் சொல்கிறாங்க. நிச்சயமாக நீங்கள் ஒரு டீசென்ட்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறப்போ ஒரு 45 to 50 வரைக்கும் மைலேஜ் எதிர்பார்க்கலாம். அப்படின்றப்ப மைலேஜ் விஷயத்துலையும் எக்ஸலண்ட்டாக இருக்குது. அதுக்கடுத்து நம்மளுக்கு பர்ஃபார்மன்ஸ் விஷயத்துலையும் சூப்பராக இருக்குது. அப்படின்றப்ப ஒரு சூப்பரான இன்ஜின் இந்த Yamaha MT-15 யூஸ் பண்ணியிருக்க இன்ஜின் சொல்லப்போனால் R15 இன்ஜின் இல்லையா. சரி, நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதில் நம்மளுக்கு டுவெல் டிஸ்க் தான். இதுலேயும் உங்களுக்கு டுவெல் சேனல் ABS இப்போ வந்துருச்சு. ரீசெண்டாக தான் அப்கிரேட் பண்ணாங்க. ரீசெண்டானா போன வருஷம் லாஸ்ட்டில் லான்ச் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்றப்ப பிரேக்கிங் விஷயத்துலையும் உங்களுக்கு நோ ப்ராப்ளம், நல்ல ஒரு பிரேக்கிங். சரி ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்த அளவுக்கு ஜஸ்ட் ஒரு 141 kg தாங்க. நிச்சயமாக ஒரு ஈஸியாக ஹேண்டிலபிள். அதுக்கடுத்து இதோட சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கும் இதுமே திட்டத்தட்ட ஒரு 810 mm கிட்ட வரைக்கும் வருது. பட் இருந்தாலும் ஓகே, ஓரளவுக்கு கேப்பபிள் பண்ணிடலாம். சரி ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்ட்ராய்டு ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு பேஸ் வேரியன்ட்டு 2,08,000 ஸ்டார்டிங்கு, டாப் வேரியன்ட் 2,14,000 நீங்கள் முடிச்சிடலாம். எனக்கு கேட்டிங்கன்னா டாப் போகணும்னு அவசியம் இல்லை. டாப்பில் என்ன அந்த ஒரு MotoGP எடிஷன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கலர் ஸ்கீம்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க, அவ்வளோதான் விஷயம். நீங்கள் இந்த பேஸ் ஸ்டாண்டர்ட் சொல்கிறேன் இல்லைங்களா, இதே எடுத்துக்கலாம். இதிலே உங்களுக்கு எல்லா விஷயங்களும் கிடச்சிருன்றப்ப நம்மளுக்கு எதுக்கு டாப்லாம் போயிட்டு இதிலே கூட நீங்கள் ஒர்த்தான ஒரு மாடலாக தான் இருக்குன்றதான் தான் இந்த ஒரு பைக்கை நான் இந்த ஒரு லிஸ்டிங்கில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் சேர்த்துருக்கேன். சரி ஓகே, இந்த ஒரு லிஸ்டிங்கை நம்ம இங்கே முடிச்சோம். இந்த டாப் 5ல் உங்களுடைய ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you later.